ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். மலர்கள் மலர்வது போன்று மனித ஆன்மாக்களும் இப்புவியினில் மலர வேண்டும் என்பதே இறைவன் வகுத்த நியதியாகும். ஆன்மா மலர வேண்டும் எனில் ஆணவ கழிவுகள் நீங்கி அன்பு பெருக வேண்டும். மலர்ந்த மலரினை வண்டுகள் தேடியே வருவது போன்று மலர்ந்த ஆன்மாக்களை இறைவன் நாடியும் தேடியும் வந்தடைவார். ஒரு ஆன்மா மலர்வதற்கு 9 படிநிலைகளையும் கடக்க வேண்டும். காலம் என்பது முதல் படிநிலையினை கடக்க உதவிடும் எனில், சூழல் என்பது 2ஆம் படிநிலையை கடக்க உதவிடும். பெற்றோர், உற்றார், உறவினர் போன்ற இரத்த சொந்தங்களின் துணை கொண்டே 3ஆம் படிநிலையை கடக்க இயலும். 4ஆம் படிநிலை என்பது கர்ம வினைகளை சார்ந்தது. ஆற்றிய புண்ணிய பாவ வினைகளை கடந்து தனித்து பயணித்தே 4ஆம் படிநிலையை கடக்க இயலும். 5ஆம் படிநிலை என்பது புற வாழ்வாகவே அமையும். புறத்தினில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஓர் தனித்த வாழ்வு உண்டு. விருப்பு வெறுப்பு நிலைகளும் உண்டு. மேலும் ஈர்ப்பு சக்தியும் மாறுபடும். அவற்றை கடப்பதும் ஓர் பயணமே. 6ஆம் படிநிலை என்பது மாயை எனும் நிலையாகும். பல்வேறு மாயைகளில் சிக்கித் தவித்த பின்னரே நிலை மாற்றம் உருவாகும். 7ஆம் படிநிலை என்பது இறைவனை தேடுதல் எனும் நிலையாகும். பல்வேறு மார்க்கங்களில் இறைவனை உணர்வதற்கான தேடுதல்கள் நடைபெறும். 8ஆம் படிநிலையில் நிலைக்கும் மானுடர்களே இறை பக்தியில் தீவிரமாய் ஈடுபடுவர். பின்னர் இறைவனை உணர்ந்து சரணாகத நிலையில் வாழ்ந்திருப்பர். சரணாகதம் கொண்ட மானுடனுக்கு ஒற்றை படிநிலையே கடப்பதற்கு உண்டு. அந்நிலையே இறைவனின் பணியினை ஏற்பது. இறை பணி ஆற்றாத எந்த ஒரு மானுடனாலும் பூரண முக்தி பெற இயலாது. இறைவனின் பணி என்பது ஆன்மாக்களை காத்து ரட்சிப்பது மற்றும் விடுவித்து விண்ணேற்றுவது என்பதாகும். உடலில் சிக்கிய ஆன்மாக்களை விடுவிப்பதே கடினம். ஒரு மனிதன் தனது முயற்சியால் 9 படிநிலைகளையும் கடந்த பின்னரே இறைவன் ஆட்கொள்வார். இறை தொண்டு என்பது பல்வேறு நிலைகளில் உண்டு. அன்னதானம் புரிவதும் இறை தொண்டே, ஞான தானம் புரிவதும் இறை தொண்டே. ஒரு ஆன்மா விட்டு விடுதலை அடைவதற்கு உரித்தான செயல்களை புரிவதே உயரிய நிலையாகும். ஒரு குருவினால் மாத்திரமே இந்நிலையினை எய்த இயலும். எனினும் கலி எல்லையில் தெய்வங்கள் புவியினை நாடி வருவதும் யாம் குருவாய் நிலைத்து உய்விக்க முனைவதும் மாறுபட்ட நிலையாகும். அன்பு ஆன்மாக்களே, காலமும் சூழலும் அனைவருக்கும் மாற்றமடைந்து விட்டது. இல்வாழ்வு, புறவாழ்வு போன்ற அனைத்துமே மாயை என்பதனையும் எமது அன்பு சீடர்கள் உணர்ந்திட்ட நிலையில் நீங்கள் எந்த ஒரு படிநிலையில் நிலைத்திட்டாலும் 9ஆம் படிநிலையான இறை பணியினை ஏற்றிடுங்கள். கால பைரவரின் ஆட்சி மலர்ந்திட்ட நிலையில் விரிவாக இயங்கும் ஆதிசிவனாரின் துணை கொண்டு
ஒடுங்கிய சக்தியினை பணிந்து அனைவரும் 9ஆம் படிநிலைக்கு பயணித்து விடுங்கள். அகப்புற வாழ்வு எவ்விதம் அமைந்தாலும் மாயையானது பீடித்தாலும் இறைவனின் பணி எனும் 9ஆம் படிநிலைக்கு பயணித்து செயலாற்றிடவே யாம் கோருகின்றோம். உதித்துள்ள பொற்காலத்தினில் அனைவரும் எளிதாய் 9ஆம் படிநிலைகளை அடைந்துவிட யாம் வழிவகுத்துள்ளோம். புவியின் சுழற்சியில் ஓராண்டு காலம் என்பது உன்னதம் வாய்ந்த பல நிகழ்வுகளை அருளிடும். எனினும் இத்தருணத்தில் நிகழ்ந்த நிகழ்வே அதி உன்னதமாகும். எளிதாய் அனைவரும் 9ஆம் படிநிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளீர்கள். உணர்வுகளால் உணர்ந்து யுகமாற்ற பணி எனும் உயிர்களை காத்து விடுவிக்கும் பணியினை அனைவரும் ஏற்க வேண்டும். 12 உயர் தெய்வங்களும் இணைந்து எண்ணற்ற அற்புத மார்க்கங்களை அருளுகின்றனர். அனைவரும் உணர்ந்து ஏற்று உலகம் உய்வுற வேண்டும் என்றும் உயிர்கள் அனைத்தும் விரைந்து காக்கப்படல் வேண்டும் என்றும் ஆன்மாக்களின் விடுதலை என்பது துரிதமாய் நிகழ்ந்தேறிடல் வேண்டும் என்றும் ஆழ்ந்து பிரார்த்தனை புரிந்து செயலாற்றுங்கள். உதித்துள்ள பொற்காலம் அனைத்து ஆன்மாக்களுக்கும் உயர்வினை நல்கிடும். தெய்வங்களின் ஆசிகள் கூடி உள்ளன. சிவத்துளிகளின் வருகைகள் புவியினையே ஒளிமயமாய் இருத்துகின்றது. இறை பணி என்பது பல்வேறு திசைகளிலும் வீரியமாய் நிகழ்கின்றது. எமது அன்பு சீடர்களே, எழிலான அன்பாலய மலர்களே, மானுட அறிவு கொண்டு எதனையும் ஆராய்ந்திடாது மென்மையான உணர்வுகளை கொண்டு ஆராய்ந்து அறியுங்கள். யுகமாற்ற நிகழ்வுகள் உணரப்படும். அனைவரது வாழ்வும் அஷ்டலக்ஷ்மி தேவிகளின் அருளினால் நிறையவும் நவசக்திகளின் ஆற்றல்களினால் பொலிவுறவும் ஆதி மகா சரஸ்வதியின் ஆசிகளால் ஞானமாய் மலரவும் பூரண ஆசிகளை பொழிகின்றேன். ஆதி சிவன் ஆதி சக்தி ஆற்றல்களால் அனைவரும் பூரணத்துவம் பெற்று வேண்டுபவற்றை அடைந்து நிர்மலமாய் உயர்ந்து இறைவனோடு ஐக்கியமாகும் நிலையும் விரைந்து மலர வேண்டும் என்றே யாம் ஈசனிடம் கோருகின்றோம். அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்.